வணக்கம். இந்த வீடியோவில் முழுக்க மாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1. கிராமங்களில் எப்படி மாடுகளை வளர்க்கிறார்கள். 2. நகர்ப்புறங்களில் எப்படி வளர்க்கிறார்கள். 3. மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள். மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்க இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் கண்டிப்பாக. இப்போ முதல்ல பார்த்தோம்னா கிராமத்தில் எப்படி மாடு வளர்க்குறாங்கன்னு பார்த்துடலாம். கிராமத்தில் பார்த்திங்கன்னா மாடை எப்படி வளர்ப்பாங்கன்னா தனக்கு நிகராக வளர்ப்பாங்க. அதாவது புல் போடுவாங்க, வைக்கல் போடுவாங்க, தவிடு, புண்ணாக்கு, அது போக சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி இதையெல்லாம் கொடுத்து மாட்டை நம்மளை மாதிரி மாட்டையும் பத்திரமா கவனிச்சுக்குவாங்க. காலையில் மாடை அவுத்து கொல்லைக்கு அவுத்துட்டு போவாங்க. மேய்க்கால் இடத்துக்கு மேய்ச்சிட்டு வருவாங்க. பின்பு சாயந்தரமாக அழைச்சிட்டு வந்து வீட்டில் அதுக்குன்னு ஒரு கொட்டா போட்டிருப்பான். தனக்கு மாதிரி மாடுக்கும் ஒரு கொட்டா இருக்கும். அந்த கொட்டாயில் மாடை கட்டி வச்சு சுத்தமாக பாதுகாப்பான். அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாடை குளிப்பாட்டுது. அதாவது அந்த மாடே தன் கடவுளுக்கு நிகராக மாட்டை பராமரிக்கிறது கிராமத்தினுடைய பழக்கம். அதே நகரத்துக்கு வந்துடுவோம். நகரத்தில் பார்த்தோம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மாட்டை கட்டி போட மாட்டான், மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான், மாடை எங்கே போய் எங்கே வருதுன்னு பார்க்க மாட்டாங்க. மாடு என்ன செய்யுது, ரோட்டில் படுத்துக்குது. ரோட்டில் படுத்துக்கின்னு விபத்து, நகரங்களில் பெரிய அளவுக்கு விபத்து நடப்பது வீதியில் மாடுகளால். பைக்கில் போகிறவங்க அத்தனை பேருமே மாடு குறுக்க வந்தோடனே மாட்டு மேலே விழுந்து மாட்டுக்கும் அடிப்படும், பைக்கில் போகிற மனிதனுக்கும் அடிப்படும். காரம் அப்படி தான். பலமுறை இரவு நேரங்களில் மாடு திடீர்னு கிராஸ் ஆகிடும். கருப்பு மாடெல்லாம் ஒன்றுமே தெரியாது. லைட்டு வெளிச்சத்தில் இருட்டில் பார்த்திங்கன்னா கார் நல்லா வேகமாக போகும். எதிரில் ஒரு வண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த எதிர் வண்டி லைட்டு ஒளியில் அந்த மாடு கருப்பு கலரில் இருக்கிற மாடு தெரியாது. ஆகையினால அந்த காராக இருந்தாலும் லாரி, பஸ் எல்லாமே அந்த மாட்டை அடிச்சிருவாங்க. அப்படி அடிபட்டு விழுந்த மாடு தான் பெரிய அளவில் விபத்து உண்டு பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், நகர்ப்புறங்களில் வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்கிறது ஒரு நினைவூட்டல் தான். இதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா அரசு தான் கட்டுப்படுத்தணும். 3. மாட்டிறைச்சை சாப்பிடுவர்களுக்கு கவனத்திற்குன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த அடிப்பட்ட விஷயத்தையும் சொல்கிறோம். மாடு அடிபட்டுருது இல்லைங்களா நைட்டில், அது ஒரு நைட்டை பூரா அப்படியே கிடக்கும் அடிப்பட்ட மாடு. அதன் பிறகு மாட்டுக்கு சொந்தக்கார் அந்த மாட்டை பிடிச்சி அந்த இறந்து போன மாட்டை விற்றுருவார். யாருக்கு, கசாப் கடைக்கு. அந்த கசாப் கடையில் அந்த மாட்டை கொண்டு போய் அவர் அறுத்து அந்த இறைச்சியை பதப்படுத்தி தான் கடைங்களுக்கு வியாபாரத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ யோசனை பண்ணுங்கள், எப்போவோ அடிப்பட்ட மாடு நம்ம சாப்பிடும் போது இது எப்படி அடிப்பட்டது இல்லை அறுத்த மாடா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆகையினால் அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. மாடு நகர்ப்புறத்தில் இருக்கிற மாடெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பைமேட்டில் அந்த உணவெல்லாம் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்ட்டு. குப்பைமேட்டில் குப்பையை சாப்பிடுங்க மாடு. பிளாஸ்டிக் கழிவு, அதாவது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இதெல்லாம் அந்த மாடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும். அப்போ இந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடுவது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானு பார்த்தா உங்கள் கவனத்துக்கே நான் விட்டுடுறேன். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாடு சுத்தமான புல்லை சாப்பிடுது. தவிடு, புண்ணாக்கு நல்லா கொழுன்னு இருக்கும். அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிட்றது உடம்புக்கு பயன் தரமானா பயன் தரும். ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாடுகள் கழிவுகளை சாப்பிடுது, பிளாஸ்டிக்கை சாப்பிடுது, சுத்தமான சுகாதாரமே கிடையாது. இதையெல்லாம் சாப்பிடக்கூட மாட்டு இறைச்சியை தான் பெரும்பாலானவர்கள் பீப் சாப்பிடு, பீப் உடம்புக்கு ஆரோக்கியம், பீப்பு சத்தானதெல்லாம் சொல்கிறதுனால அதை சாப்பிட்றாங்க. அதனால் இதெல்லாம் கவனத்தில் கொண்டுக்கின்னு மாடு கிராமப்புறங்களில் வளர்ப்பது சரியா, நகர்ப்புறங்களில் வளர்ப்பது சரியா என்பதை அரசு கவனத்தில் எடுக்கணும். நகர்ப்புறத்தில் வளர்க்குற மாடால் மக்களுக்கும் சுகாதாரம் கேடு. அந்த மாடு அடிப்படுது. மாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த மாட்டை பராமரிக்கிறது இல்லை. பால் கறக்கிறவங்க கூட வீட்டில் பசுமாடு 1-2 வச்சுன்னு ஒரு சிலர் தான் பராமரிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மாடுகள் வீதியில் தான் இருக்குது. மாட்டுக்கும் பாதுகாப்பு வேணும், மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும், அந்த வீதியில் ஓட்டுற வாகனங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னா அரசு உரிய கவனம் எடுத்து எங்கு மாடு வளர்க்கணுமோ அங்கு மாடு வளர்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும். யாரெல்லாம் மாட்டை வீட்டில் கட்டி போடாமல் அது மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாடு தேவையில்லை.
ஆகவே அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாவது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த வீடியோவின் நோக்கம். மாட்டுக்கும் பாதுகாப்பு வேணும், மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும். நன்றி.